மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை விவகாரத்தை விசாரிக்கும் தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என குறிப்பிட்டிருக்கிறார். இரட்டை இலை சின்னம் தொடர்பான தன்னுடைய கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய முழு விவரம். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி எழுதியிருந்த கடிதம் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பாக ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தரப்பினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில கடந்த வாரம் இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில தேர்தல் ஆணையத்துல எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் இருவரும் விசாரணைக்கு ஆஜராகியிருந்தாங்க. அந்த அடிப்படையில அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் தொடர்பான மூல வழக்கு முடியும் வரை இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரி திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்துல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 8 வாரங்களில விசாரிக்க முடிவெடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்த நிலையில இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எடப்பாடி பழனிசாமி 19ஆம் தேதி கடிதம் எழுதியிருக்கிறார். அதுல மிக முக்கியமாக இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் எழுப்பியிருந்த கேள்விகளுக்கு அதிமுக தரப்புல 19ஆம் தேதி மூலம் இந்த விளக்கமாக கடிதமாக எழுதியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பதில் கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு நேரில் சென்று முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வழங்கியிருந்தார். மேலும் இந்த கடிதத்துல உட்கட்சி விவகாரங்களில தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது எனவும் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற பொதுக்குழு தீர்மானங்களை ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்து அதையும் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி எழுதக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பொதுக்குழுவை எதிர்த்து நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கிலும் தீர்மானங்களை சென்னை உயர்நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் கடந்த வாரம் 2 தரப்பினரும் தேர்தல் ஆணையத்துல ராம்குமார் ஆதித்தன் என்பவர் கட்சியிலேயே இல்லை அப்படிங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற குழுவை ஆணையமே இருக்குது. அதுல எடுக்கப்பட்ட தீர்மானங்களும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைத்து அந்த தீர்மானங்களையும் இந்திய தேர்தல் ஆணையம் அனுப்பி வைத்திருப்பதையும் இந்த கடிதத்துல மேற்கோள் காட்டியிருக்கிறார். அதே போல ராம்குமார் ஆதித்யன் என்பவர் கட்சியின் எந்த வித பொறுப்பிலும் குறிப்பாக அவர் அடிப்படை உறுப்பினராகவும் இல்லை என்றும் அந்த வாதத்துல குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். லாவண்யா. அபினேஷ், இப்போ உட்கட்சி விவகாரத்துல தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் இந்த கருத்தை எப்படி பார்க்கும்? ஏற்கனவே வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையில இதுல என்ன போன்ற கருத்துக்கள் எடுத்துக்கொள்ளப்படும்? குறிப்பாக இதுல மூல வழக்கு அப்படிங்கிறத பொறுத்தவரை அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல பல்வேறு வழக்குகளாக நிலுவையில் இருக்கிறது. இருப்பினும் இதுல இந்த சின்னத்தை முடக்க கோரிதான் தேர்தல் ஆணையத்துல ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் ஒரு மனு கொடுத்திருந்தாங்க. அந்த மனு தொடர்பாக தான் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்குல தேர்தல் ஆணையத்துல 2 தரப்பினருமே நேரில் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. கடந்த வாரம் சி.வி. சண்முகம் அதை கொடுத்திருந்தார். அதுல நீங்க குறிப்பிட்டு கேட்டது மாதிரி கட்சியுடைய பெரும்பான்மை நிர்வாகிகள் அதே போல ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்தல் எல்லாம் சின்னம் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாதான் தேர்தல் ஆணையம் வழங்கி இருந்தது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. எனவே அந்த அடிப்படையில ஏற்கனவே நடைபெற்ற பொதுக்குழுவில் பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதும் அதை நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதையும் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த கடிதத்துல மேற்கோள் காட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம உட்கட்சி விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் தலையிட முடியாது என்பதையும் இந்த கடிதத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது ஏற்கனவே எங்கள் பக்கம் தான் இருக்கு. அது 2ஆக பிளவுபடவுள்ள கட்சி. அது குறிப்பிட்ட நபர்களை கட்சியின் சட்டத்திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீக்கியிருப்பதாகவும் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துல குறிப்பிட்டு தான் இந்த நடந்து முடிந்த தேர்தலில் கூட அந்த சின்னம் அப்படிங்கிறத பொறுத்தவரை உயர்நீதிமன்றமும் அந்த பொதுக்குழு தீர்மானத்தை அங்கீகரிச்சிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு தான் அந்த சின்னம் அதே போல கட்சி உள்ளிட்ட அனைத்தும் பயன்படுத்துவதற்கு அனுமதி அளித்து அதை அங்கீகரிச்சிருந்தாங்க. ஓ பன்னீர்செல்வம் தரப்பினருக்கு கட்சி அதே போல சின்னம் அதே போல இவற்றையெல்லாம் பயன்படுத்துவதற்கு ஒரு இடைக்கால தடையும் விதிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது
இந்த வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய காரணத்தினால தேர்தல் ஆணையத்துல ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் சின்னத்தை முடக்கணும்னு கேட்டிருந்தனால 2 தரப்பினரும் விளக்கம் கேட்டிருந்தாங்க. அந்த விளக்கத்தை கடந்த வாரம் நேரில் சென்று இந்த விளக்க கடிதத்தை கொடுத்தாங்க. அந்த கடிதத்தினுடைய நகல் தற்போது வெளியாகியிருக்கிறது. காயத்ரி. அபினேஷ், இப்போ இந்த விவகாரம் தொடர்பாக ஓபிஎஸ் தரப்பிலிருந்தும் இது போன்ற கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கிறதா? இப்போ இந்த கருத்துக்களை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த டிசிஷனுக்காக? 2 தரப்புமே அவங்களுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பா ராம்குமார் ஆதித்யன், சூரியமூர்த்தி ஆகிய 2 பேருமே இந்த விவகாரத்துல ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து அதுல கட்சி தற்போது பிளவுபட்டிருக்கிறது. எனவே சின்னத்தை முடக்கணும், சின்னம் முடக்கணும் அப்படின்னு மனு கொடுத்திருந்தாங்க. இதுல தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஏற்கனவே 2-3 முறை கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பிரச்சனையில இருந்தே தொடர்ந்து தேர்தல் ஆணையத்துடைய இறுதி முடிவுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக தான் வந்திருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை பெரும்பான்மையான நிர்வாகிகள், அதே போல பெரும்பான்மையான நிர்வாகிகள் எந்த பக்கம் இருக்கிறாங்க அல்லது அந்த அடிப்படையில தான் இது கடந்த காலங்கள்ல சின்னம் கட்சி உள்ளிட்டவை எல்லாம் அங்கீகரித்து அதற்கான வழங்கி இருக்கிறாங்க. அதே போல் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை 2022 தீர்மானத்தையே அதை 2ஆக பிளவுபட்டு முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட அந்த பொதுக்குழு தீர்மானத்தையும் அங்கீகரிச்சுட்டாங்க. என்டாஸ் பண்ணி அதையும் தேர்தல் ஆணையத்தோட இணையதளத்திலேயே வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இசிஐ கொடுக்கக்கூடிய டெசிஷன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக தான் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 22லயே அவர் ஜெனரல் செக்ரட்டரியா தேர்வு செய்யப்பட்டதையும் என்டாஸ் பண்ணிருக்கு இசிஐ. அதே போல 24ல நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலும் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு தான் அது ஆதரவா இருந்தது. அதனாலதான் சுயேட்சை வேட்பாளரா ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் அப்போதும் அந்த சின்னத்துக்காக முறையிட்ட போது கூட அந்த வழக்கு சாதகமா அவங்களுக்கு வரல. அந்த அடிப்படையில இந்த விவகாரத்துல இந்த சின்னம் முடக்கணும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் கொடுத்திருந்த அந்த மனுவின் அடிப்படையில 2 தரப்புகிட்டையும் விளக்கம் கேட்டிருந்தாங்க. அந்த விளக்கத்தை என்ன காரணத்தோட எந்த காரணத்தோட அந்த இருவர் மனு கொடுத்திருக்கிறாங்க, பொதுக்குழு தீர்மானம் என்ன, உட்கட்சி விவகாரங்களை தலையிட முடியாது அப்படிங்கறதெல்லாம் ஒரு கடிதமா எழுதி 19ஆம் தேதி கடிதத்தை சி.வி. சண்முகம் நேரில் ஆகி கொடுத்திருந்தார். அபினேஷ், இப்போ இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பான இந்த வழக்கு இதுவரை அதிமுகவில் அந்த ஓபிஎஸ்க்கும் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில இந்த சின்னம் குறித்து நடைபெற்றது அப்படிங்கிற விவரங்களை ரொம்ப சுருக்கமாக பதிவு செய்ய முடியுமா? நிச்சயமாக. அதாவது இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிடம் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தவர்களிடம் தேர்தல் ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருது. அந்த அடிப்படையில கடந்த 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு தற்காலிக பொதுச் செயலாளரா சசிகலா தேர்வு செய்தாங்க. இதனையடுத்து கட்சிக்குள் எழுந்த அபினேஷ் தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் இருங்க. தற்போது ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு சுப்புரத்தினம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்கம்மா. இப்போ தேர்தல் ஆணையத்திற்கு இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார். இது உட்கட்சி விவகாரம். ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தால் அந்த பொதுக்குழு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார். இதை எப்படி பார்க்கிறீங்க? அவருடைய இந்த கடிதமே ஒரு முரண்பாடான ஒன்றுமா. திண்டுக்கலை சேர்ந்த திரு சூரியமூர்த்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தொடர்ந்து நான் இரட்டை இலை ஒதுக்கீடு சம்பந்தமான பிரச்சனையில் நான் தொடர்ந்து மனு அளித்தும் அது இதுவரை கேட்கப்படாமல் விசாரிக்கப்படாமல் இருக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்ததன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றமானது தேர்தல் ஆணையத்திற்கு தெளிவான உத்தரவு பிறப்பித்தது. இந்த பிரச்சனையில் அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு இபிஎஸ் உட்பட இன்னும் இதில் யாரெல்லாம் மனு செய்திருக்கார்களோ அத்தனை பேருடைய கருத்துக்களையும் கேட்டு உரியவாறு முடிவு எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் கடந்த வாரம் திரு இபிஎஸ் அவர்கள் முன்னாள் சட்ட அமைச்சர் அண்ணன் சி.வி. சண்முகம் வழியாக தேர்தல் ஆணையத்தில் நேராக ஆஜராகி விளக்கம் அளித்து விட்ட முதல்ல ரிட்டர்ன் ரிப்ளைஸ் கொடுத்துட்டு நேரடியாகவும் அவர்கள் ஆஜராகி ஆர்குமெண்ட்ஸ். அதனால இன்ஃபேக்ட் they have told the line of the election commission as per the directions of the High Court of Madras.
இப்படி தேர்தல் ஆணையர் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை ஏற்று தேர்தல் ஆணையத்துடைய அழைப்பின் பேரில் ரிட்டர்ன் ரிப்ளைஸும் கொடுத்து நேரடியாக ஆஜராகி ஆர்கியூ பண்ண முன்னாடி இப்ப ஆல் ஆஃப் அ சடன் இபிஎஸ் டேக்ஸ் யூ-டர்ன் மீன்ஸ் லா இஸ் நாட் சிம்பிளி டு அகாமடேட் ஹிஸ் வியூஸ் அண்ட் டு ஆக்ட் அப்பான் ஹிஸ் விஷஸ். அவர் விரும்புகிறபடி செயல்படுவதற்கு தேர்தல் ஆணையமோ சட்டமோ இயற்றப்படவில்லை என்பதை முதலில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வரும் 13ஆம் தேதிக்குள் அனைத்து தரப்பினர் தங்களுடைய பதில்களை தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் ஒரு தேதி குறிப்பிடுவோம். நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் மீண்டும் விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும். அளித்த பிறகு நாங்கள் இரட்டை இலை சம்பந்தமாக உத்தரவு பிறப்பிக்கிறேன் என்று தேர்தல் ஆணையம் அவர்களை சொல்லி அனுப்பி உத்தரவிட்ட பிறகு அதை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் அது இரட்டை இலையில் தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உரிமை இல்லை என்று சொல்வது இது இது அது நான் அதை என்ன வார்த்தை பயன்படுத்தணும் தெரியல, சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ அல்லது தீர்ப்பு தன் விருப்பத்துக்கு எதிராக போய்விடுமோ என்ற அச்சத்தின் அடிப்படையில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்பது அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்ட இட்ஸ் எ கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அட்டானமஸ் பாடி. சின்னத்தை ஒதுக்கிடுவது சம்பந்தமாக இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட நாள் இருந்து தேர்தல் விவகாரம் சம்பந்தமாக சின்னங்கள் ஒதுக்குவது சம்பந்தமாக எத்தனையோ தீர்ப்புகளை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கிறது. அதுக்கு உச்சகட்டமாக எடுத்துக்காட்டாக சொல்வது சாதிக்கடி வழக்கை நாம் அடிக்கடி கோட் பண்ணுவது. எனவே தேர்தல் ஆணையத்திற்கு முழு தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட அந்த விளக்கத்திற்கு இபிஎஸ் தரப்பிலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி.